இன்றைக்கி ரீசனிங்கில் வந்து நம்ம வந்து வேர்ட் அனாலஜி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்பர் அனாலஜி, லெட்டர் அனாலஜி பார்த்தாச்சு. அதோட டிஃப்ரெண்ட்டும் உங்களுக்கு தெரியும். ஸோ வேர்ட் அனாலஜி அப்படின்னா எப்படி இதை வந்து அந்த டைமில் நம்ம பிஎஸ்சியில் எப்படி எழுதணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னா அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்கள் அடுத்த மார்க்லாம் டிசைட் ஆகும். சரியா? இந்த வேர்ட் அனாலஜியில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து இது கொடுத்துருப்பாங்க, க்ளவ் ஹேண்ட். அதாவது ஹேண்டில் நம்ம க்ளவுஸை போடுவோம். ஓகேவா? அப்படிங்கிற மீனிங் இதை எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், காலரை வந்து நெக்கில் போட மாட்டீங்க. நெக்கில் தான் என்ன பண்ணுவீங்க? காலரை போடுவீங்க. ஆப்ஷன் ஏ தப்பு. இப்போ ஃபீட் சாக்ஸ், காலில் சாக்ஸை போடுவீங்க, அப்படி தானே? அப்போ இது கரெக்ட். இதுதான் என்னவாக இருக்க முடியும்? ஆன்சராக இருக்க முடியும். இப்போ ஒரு சாதாரணமாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நம்ம யோசிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிள் தான். டாக்டர் வந்து பேஷண்ட்டை என்ன பண்ணுவாங்க? ட்ரீட் பண்ணுவாங்க, அப்படி தானே? டாக்டர் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறாங்க, இல்லைனா பேஷண்ட் டாக்டர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு. அப்போ போலீஸ் அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக? தீஃப் தான். போலீஸ் தீஃபை கேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் கண்டிப்பாக என்ன இருக்கும்? தீஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. இப்படி தான் வேர்ட் அனாலஜியில் நம்ம எந்த கொஸ்டினை பார்த்தாலும் அது என்ன ரிலேட்டட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதை நம்ம கரெக்டாக டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். ஓகேவா? இதோட நம்ம ரீசனிங்கில் செகண்ட் டாப்பிக்கான அனாலஜி கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச்.